ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி என்ன vlog பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக, அதாவது ஒரு நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னை எம்டிசி பஸ்ஸில் புதுசாக பேட்டரி பஸ்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடைய இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், எனக்கு காசுன்னு தரேன். ஸோ அந்த இன்னொரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளோர் டெக் பஸ்னால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு லோ ஃப்ளோர் டெக் பஸ் வந்ததுங்க. ஸோ அது டீசலில் ரன் ஆகிருந்தது, அதுவும் நம்ம இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும், லோ ஃப்ளோர் பஸ்ஸு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன கம்பேரிசன் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸும் அந்த பஸ்ஸும் எப்படி இருக்குது, இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் தான், நான் இதை பார்க்க தான் இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருக்கேன். சரி வாங்க பஸ்ஸுக்கிட்ட போயிடுவோம். ஸோ பக்கத்தில் ரெண்டு பஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ரெண்டு பஸ்ஸும் பக்கத்தில் பார்த்துட்டு இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன கம்பேரிசன் இருக்குது, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன புதுசாக சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க, எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்க டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேங்க. ஸோ பஸ் அப்போஸ் கூட நிறைய பஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லேடிஸ் பஸ் ஆகட்டும், இந்த டீசல் லோ ஃப்ளோர் டெக் பஸ் ஆகட்டும், அங்கே பேட்ரி பஸ் நிற்கிது, ஸோ ரெட் கலர் பஸ் நிற்கிது. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் பஸ்ஸஸும் கிளாம்பாக்கத்தில் நீங்கள் பார்க்கலாங்க. அண்ட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேட்ரி பஸ்ஸும் ப்ளஸ் அந்த யூஎல்இ அதாவது டீசல் பஸ்ஸும் ஒன்றா நிற்கிதுங்க. அது போய் பக்கத்தில் பார்த்து கம்பேரிசன் பார்க்கலாங்க வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க. பேட்ரி பஸ்ஸும் இருக்குது, லோ ஃப்ளோர் பஸ்ஸும் இருக்குங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 18AX கிளாம்பாக்கத்துலேருந்து பிராட்வேயும், இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும். ஸோ இந்த விலாகும் பண்ணியிருப்போம், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அண்ட் இந்த ரெண்டு பஸ்ஸோடைய கம்பேரிசன் இப்போ பார்த்துடலாங்க வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸோடைய சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க, இந்த யூஎல்இக்கும் டீசல் வேரியண்ட் அண்ட் பேட்டரி பஸ். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ரெண்டு பஸ்ஸும் இங்கே தாங்க நிற்கிது. இந்த ரெண்டு பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துலாங்க. இந்த பஸ்ஸில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, பக்கத்தில் பேட்டரி பஸ் இருக்குங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்துலாங்க, தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கம்பேரிசன் என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசலில் ரன் ஆகிற வெரைட்டி பஸ்ஸுங்க. ஸோ அதனால தான் எல்லோ கலர் போர்டு இருக்கும். இதுவே பேட்ரி பஸ்னால் க்ரீன் கலர் போர்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் டிஸ்பிளே சிஸ்டம் இருக்குது. அசோக் லேலண்ட் பஸ்னால் தாழ்த்தலை பேருந்து அதை மென்ஷன் பண்ணிடுறாங்க. பஸ்ஸோடைய டிப்போ என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேலே அப்படி தாங்க இருக்கும். ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்குங்க அந்த ஃப்ரண்ட்டு, இது கொஞ்சம் ஹைட்டாகவே கொடுத்துருப்பாங்க. யூஎல்இ பஸ் டீசல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ரெண்டு டோர் இருக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகுங்க இந்த மாதிரி. பட் பேட்டரி பஸ்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அப்படியே உள்ளே போகலாம், இது டிரைவர் கேபின். அண்ட் அப்படியே உள்ளே போனீங்கன்னா சீட்டிங் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த டீசல் வேரியண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்குங்க. அதாவது என்னென்னா யூஎல்இ பஸ் உள்ளே ப்ளஸ் படிக்கட் மாதிரி உள்ளே ஏறுங்க. அண்ட் அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு வென்டிலேஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுங்க. இப்போ ரன் ஆகிற டீசல் வெரைட்டி பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, அதாவது வென்டிலேஷன் ப்ராப்ளம். ஏன்னா இன்ஜின் பின்னாடி தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்களா படிக்கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் பெருசுனால பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குங்க, பின்னாடி இன்ஜினால் ஹீட் ஃபீல் பண்ணலாங்க. பட் அதனால் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இங்கே இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பஸ்ஸில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தாங்க சொன்னாங்க. டீசல் வெரைட்டி யூஎல்இ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் உங்களுக்கு பின்னாடி தாங்க இருக்கும். இது லோ ஃப்ளோர் டெக்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்காது, மற்ற பஸ் மாதிரி பின்னாடி தாங்க இருக்கும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோடைய எக்ஸாஸ்ட் இருக்கும். ஸோ பின்னாடி இங்கே தாங்க இன்ஜின் இருக்கும். அண்ட் அதனால தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 12 மீட்டர் நீளமுள்ள பின்புற இன்ஜின் பேர் வந்துன்னு. ஸோ பின்னாடி இன்ஜின் இருக்க இந்த பஸ் தாங்க யூஎல்இ பஸ்ஸு. இதுவே இந்த பேட்ரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பின்னாடி தாங்க பேட்ரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சொல்லலாம், இதில் மோட்டார் சொல்லலாம். ஏன்னா பேட்ரி வகையில் பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சு தான் இது ரன் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகவே இருக்குங்க இது பின்னாடி பார்க்குறதுக்கு. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் அங்கே இருக்குங்க பேட்ரினால். ஸோ EIV12 பேட்ரி பஸ்ஸுன்னு போட்டிருப்பாங்க. அண்ட் இன்ஜின் டீசல் இன்ஜினால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஏன்னா இன்ஜின் பெரிய பஸ்ஸு, அது இல்லாமல் ரொம்ப பவர் வலிக்கணும்னால பார்த்தீங்கன்னா இன்ஜின் பெருசாக இருக்கும். இது பேட்ரினால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமலாக கொடுத்துருப்பாங்க பேக்கில். இதுவே இந்த பேட்ரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் தாங்க இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு டோர் மூடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இந்த டோர் இஷ்யூ ஒன்று இருந்ததுங்க. ஸோ க்ரௌடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டோர் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் மேலே படுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோர் இஷ்யூ இருக்காதுங்க.
அண்ட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஃப்ளோ டெக் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ மற்ற பஸ் மாதிரி படிக்கட் ஏறாமல் இங்கே ஒரு படிக்கட் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஹைட் ஏறுங்க, பட் இதில் பார்த்தீங்கன்னா லெவலாகவே எல்லா சீட்டும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த பஸ்ஸில் யூஎல்இயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் இருக்காதுங்க. அதாவது டிசேபிள் பர்சன்ஜர்ஸ் உட்கார மாதிரி இந்த சீட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டிக்கர் மட்டும் தான் இருப்பாங்க. பட் இதில் கலர் கோடே கொடுத்துருப்பாங்க கிரே கலரில். ஸோ இங்கே 2 சீட்டு அண்ட் இங்கே 2 சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் பர்சனுக்காக ஸ்பெஷலாக சீட்ஸ் அலகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பஸ்ஸோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்துடலாங்க. இந்த அசோக் லேலண்டோடைய ஸ்விட்ச் பஸ், அதாவது எலக்ட்ரிக் பஸ்ஸில் மொத்தம் 39 பேர் இந்த பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணலாங்க. இதுவே இந்த அசோக் லேலண்டோடைய யூஎல்இ டீசல் வேரியன்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 பேர் இந்த பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணலாங்க. இந்த பேட்ரி பஸ்ஸும் அண்ட் இந்த டீசல் வேரியண்ட்டில் ஒரு சிமிலாரிட்டிஸில் பார்த்துலாங்க. சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் கலர் கோடு தாங்க. இந்த பஸ் ஆகட்டும் இந்த பஸ் ஆகட்டும் ரெண்டுமே சேம் கலர் கோடில் தாங்க இருக்கும். கீழே பர்பிள், சென்டரில் ப்ளூ, மேலே பர்பிளுங்க. அதே மாதிரி தான் பர்பிள் ப்ளூ பர்பிள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டீசல் பஸ் ஆகட்டும் அண்ட் எலக்ட்ரிக் பஸ் யூஎல்இ பஸ் ஆகட்டும் ரெண்டுமே ஒரே டிக்கெட் ஃபேரில் தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது டீலக்ஸ் ஃபேர். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் கேட்டகிரியில் வர பஸ் தாங்க. இந்த பஸ்ஸோட இன்னொரு சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் வேரியண்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் தாங்க ஃபுல்லி பில்ட்டுங்க. அசோக் லேலண்டில் சேசஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக அசோக் லேலண்டுடைய 12 மீட்டர் பஸ்ஸு தாங்க இந்த டீசல் வேரியண்ட் பஸ்ஸு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்விட்சோடைய எலக்ட்ரிக் பஸ் ஆகட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் சேஸ் கொண்ட ஃபுல்லி பில்ட் பஸ் தாங்க. அது டீசலில் இருக்கும், இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸோடைய சிமிலாரிட்டிஸில் பார்க்கும்போது கலர் கோடு பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ கலர் கோடு கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குதுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் கோடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த பஸ்ஸோடைய பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில் தான் வரும். ஸோ கலர் கோடு கொடுத்ததும் அதுக்கு தாங்க ஒரு ரீசன். இந்த பக்கம் பேட்டரி பஸ் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீசல் பஸ் இருக்குங்க. ஸோ கலர் கோட் கொடுத்ததும் ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ஃபேர் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதாவது டீலக்ஸ் ஃபேர். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஃபேர் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறாலும் சரி இந்த பஸ்ஸில் ஏறாலும் சரி ஒரே டிக்கெட் ஃபேர் தாங்க வாங்குவாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு ஃப்ரெண்ட்லி பஸ் தாங்க, அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஏறக்கூடிய வசதி கொண்ட பஸ் தாங்க. ஸோ 2 பஸ்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது ரோடு கிட்ட வந்துருக்கும். ஸோ அப்போ வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க அழகாக அந்த யூஸ் பண்ணி பஸ்ஸில் போட் பண்ணாங்க. அதே மாதிரி இறங்கும் போதும் இதே மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இறங்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 பஸ்லையும் இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. தென் கடைசியாக இருக்க ஒரு சிமிலாரிட்டி என்னென்னு பார்த்துலாமா, 2 பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுடைய மேக் தாங்க. ஸோ டீசல் வேரியன்ட் யூஎல்இ பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுடைய வைக்கிங் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அசோக் லேலண்டுடைய பேரண்ட் பாடி மாதிரி தாங்க. அண்ட் இதுவே பேட்ரி பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டில் ஸ்விட்ச் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா வைக்கிங் ஆகட்டும் ஸ்விட்ச் ஆகட்டும் அசோக் லேலண்டோட பேரண்ட் பாடி தாங்க. ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தாங்க. அதனால தான் பஸ்ஸில் ஃப்ரண்ட்லேயே எல்லாத்துலேயுமே அசோக் லேலண்டு இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேட்ரி பஸ்ஸில் எலக்ட்ரிக் பஸ்ஸில் வைக்கிங்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தாங்க பஸ்ஸோடைய ஒரு இன்னொரு சிமிலாரிட்டி சொல்லலாம். அண்ட் நீங்கள் இந்த பஸ் 2 பஸ்ஸோடைய சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்க. சிமிலாரிட்டிஸ் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தாங்க, பட் டிஃப்ரென்சஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ அந்த என்ன எக்கச்சக்கமான டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு இப்போ ஒன்றா பார்க்கலாமா. இந்த பஸ்ஸோடைய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டு தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க, இது எப்படி பவர் கொடுக்கும்னு. பட் இது எல்இடி லைட் ஒர்க் ஆகும் அண்ட் இந்த 2 லைட்டும் ஒர்க் ஆகுங்க. ஸோ லெஃப்ட் ரைட் திரும்ப மட்டும் தான் இந்த பஸ்ஸு இண்டிகேட்டராக, இந்த லைட்டு மட்டும் இண்டிகேட்டராக மாறி திரும்ப ஒயிட் லைட்டாக மாறிடுங்க. அண்ட் இந்த டீசல் வேரியண்ட்டில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்காதுங்க. ஸோ நார்மலாக எல்லா லைட்ஸ் எப்படி இருக்கும் பஸ்ஸஸில் அந்த மாதிரி லைட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 2 ஹை பீம் லைட்டு, ஒரு இண்டிகேட்டர் லைட்டு பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்த இந்த பஸ்ஸோடைய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த டீசல் வேரியண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் டில்ட் பண்ண முடியாதுங்க. அதாவது இந்த பஸ்ஸில் வெறும் மேலேருந்து கீழே மட்டும்தான் இறக்க முடியும். பட் இந்த பேட்டரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் டில்ட் பண்ண முடியாது. அதாவது லெஃப்ட் டு ரைட் இல்லை ரைட் டு லெஃப்ட் டில்ட் பண்ணிக்கலாம். அது இன்னொரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு பஸ்ஸு ஒரு பக்கமாக சாயுங்க, அது பேர் தாங்க டில்ட்டு. இந்த பஸ்ஸில் பண்ண முடியும் அண்ட் இந்த பஸ்ஸில் அது பண்ண முடியாதுங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் இந்த 2 பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தாங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிறேன் என்ன மாதிரி இன்ஜின்ஸ் 2 பஸ்லையும் கொடுத்துருக்காங்கன்னு.
இந்த 2 பஸ்லையும் பார்த்தீங்கன்னா டோர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். பழைய அந்த டீசல் வேரியண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி அது வந்துட்டு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உள்ள பேசஞ்சர்ஸ் இருந்தால் ஒரு மாதிரி பேசஞ்சர்ஸை இடிக்கிற மாதிரி வந்து அங்கே டோர் மூடும். பட் அதில் பேட்டரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸை பண்ணிக்கிறாங்க. அதாவது ஸோ வெளியில் வந்து டோர் க்ளோஸ் ஆகும். அதனால் பஸ் உள்ள பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து பேசஞ்சர்ஸ் மேலே படாது. ஸோ அதனால் டோர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மூடும். அடுத்த இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாமா? ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க பேட்டரி பஸ்ஸு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பஸ் தாங்க கொண்டு வராங்க. ஏன்னா கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதே டீசல் பஸ்னால் உங்களுக்கு பொல்யூஷன் அந்த ஸ்மோக் நிறையா வருங்க. இதுவே பேட்டரி பஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் நிறையா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஓரளவு கண்ட்ரோல் ஆகுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி பஸ்ஸை கவர்மெண்ட் நிறையா இடத்துல இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இந்த 2 பஸ்ஸோடைய ஆப்ரேஷன் காஸ்ட் என்னென்னு பார்த்துலாமா? ஸோ டீசல் வேரியன்ட் கம்பேர் பண்ணால் பேட்டரி பஸ்ஸோடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னா டீசல் விற்கிற விலைக்கு நீங்கள் டீசல் போட்டு மைலேஜ் எதிர்பார்க்கறதோட பேட்டரி பஸ்ஸில் மைலேஜ் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய ரேட்டு தாங்க. ஸோ 2 பஸ்ஸும் 2 வெவ்வேறு ரேட்டில் தாங்க இருக்குது. இந்த டீசல் வேரியன்ட் பஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 லட்ச ரூபா வந்துடுங்க. ஒரு பஸ்ஸோடைய ரேட் சொல்கிறேன். அதுவே இந்த பேட்டரி பஸ்ஸோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வருங்க. டபுள் த ஃபேர் தாங்க இந்த பேட்டரி பஸ்ஸோடைய ரேட் இருக்கும். பட் சப்சிடிலாம் இருக்குங்க. ஏன்னா இது எலக்ட்ரிக் பஸ்ஸு க்ரீன் போர்ட்னால பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு ஸ்டேட் கவர்மெண்ட் சைடுலேருந்து உங்களுக்கு பஸ் வாங்கும்போது சப்சிடி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த பஸ் கம்பேர் பண்ணால். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒரு கோடி ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இந்த பஸ் கம்பேர் பண்ணால் இந்த பஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அடுத்த டிஃப்ரென்ஸ் இந்த 2 பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தாங்க. ஸோ டீசல் வேரியன்ட் கம்பேர் பண்ணால் பேட்டரி பஸ்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்த்து ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தாங்க. ஸோ அதனால் நிறைய பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த 2 பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் பஸ்ஸு சப்போஸ் பஸ்ஸு நடுவில் பிரேக் டவுன் ஆனாலும் சரிங்க ஏதாச்சும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி டிப்போ கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இதுவே இந்த பேட்டரி பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சென்சார் டைப் தாங்க. நீங்கள் நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க பஸ் இன்னாங்கல் பண்ணி செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா 4-5 பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நடு ரோட்லேயே நின்றுருக்கோன்னு. அண்ட் ரிகவரி வேன் கொண்டு வந்து தான் இந்த பஸ்ஸை டிப்போ கொண்டு போயிருப்பாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாக சென்சார்ஸ் தாங்க இருக்கும். சின்ன சர்க்யூட்ஸ் கூட சென்சார்ஸ் தாங்க கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் ஒரு சின்ன சர்க்யூட்டில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட பஸ்ஸு அப்படியே டோட்டலாகவே நின்றுங்க. ஸோ பஸ்ஸு எந்த மூமெண்ட்டும் கொடுக்காது. அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா பஸ் அப்படியே நடு ரோட்லேயே பிரேக் டவுன் ஆகி நின்றோம். அதுக்கப்புறம் ரிகவரி வேன் கொண்டு வந்து ரிகவரி வேன் எடுத்துகிட்டு போய் டிப்போ கொண்டு போயிட்டு டிப்போவில் இருக்க இந்த இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்ஸ் இருப்பாங்க இந்த பஸ்ஸுக்குன்னு. ஸோ அவங்க வந்து சரி பண்ணாதான் திருப்பி பஸ்ஸு பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க 4-5 பஸ்ஸு சின்ன டக்குன்னு இப்போ செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுன் நிற்கிறோம். ஸோ இது ரீசன் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காரணங்க சின்ன சர்க்யூட் ஆச்சு இஷ்யூ வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபுல்லாகவே பிரேக் டவுன் ஆகி நின்றுங்க. ஆனால் அதுக்கப்புறம் டிப்போ கொண்டு போய் சரி பண்ணி அப்புறம் திருப்பி பழைய மாதிரி பஸ்ஸு ரன் ஆகிட்டாங்க இருக்குது. அண்ட் அடுத்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸோடைய சைஸ் தாங்க. ஸோ டீசல் வேரியன்ட் கம்பேர் பண்ணால் பேட்டரி பஸ்ஸோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தாங்க. அதுக்கூட இது 2 அடி அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் பஸ்ஸு திரும்பும் போதாகட்டும் ரிவர்ஸ் எடுக்கும் போதாகட்டும் ஓட்டும் போதாகட்டும் சரி டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து தாங்க கேர்ஃபுல்லாக தாங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பஸ் பக்கத்தில் வெஹிக்கிளில் பட்டால் கூட அந்த வெஹிக்கிளுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு டிரைவர்ஸ் தானே பார்த்து தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பேட்டரி பஸ்ஸோடைய சிமிலாரிட்டிஸ் என்ன டீசல் வேரியன்டோட சிமிலாரிட்டிஸ் என்ன பார்த்துருப்போம் அண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ வாங்க லாஸ்ட்டாக அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி பஸ்ஸோடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. அண்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீசல் வேரியன்டோட பஸ்ஸோட அட்வான்டேஜஸ் பார்த்துலாம். அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு ஒரு பஸ்ஸாக ஒன்றா பார்க்கலாங்க. இந்த பேட்டரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறது ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜ் போடுற ஃபெசிலிட்டி சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டிரைவர் அண்ட் ரைடர் சொல்லுங்கள். ஏன்னா இது பேட்டரி பஸ்னால் பார்த்தீங்கன்னா சின்னது கூட உங்களுக்கு பேட்டரியில் தாங்க ஆப்ரேட் ஆகும். ஸோ அதனால் பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியாக கூட சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவைப்படுறது மட்டும் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பஸ்ஸில் சார்ஜ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டிரைவர் அண்ட் ரைடர் சொன்னால் போதும் அவங்க வந்துட்டு ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டு ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக போகலாங்க. இந்த பேட்டரி பஸ்ஸோடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் எங்கே உட்காந்தாலும் சரிங்க பஸ்ஸோடைய நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது பேட்டரி மோட்டரில் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த யூஎல்டி பஸ்ஸில் பழைய டீசல் ரன் ஆகிற யூஎல்டி பஸ் சவுண்ட் வர மாதிரி இந்த பஸ்ஸில் சவுண்ட் வராதுங்க. ஒரு ஸ்மூத்தான ட்ராவல் நீங்கள் ஃபீல் பண்ணலாங்க.
அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் இஷ்யூ இருக்காதுங்க. ஏன்னா பின்னாடி லாஸ்ட் ரோவில் போகிறவங்களுக்கு அந்த யூஎன்இல ஹீட் இஷ்யூ ஃபீல் ஆகுங்க. பட் இந்த பேட்டரி பஸ்ஸில் அந்த ஹீட் இஷ்யூ எதுவுமே ஃபீல் ஆகாதுங்க. அண்ட் அதே மாதிரி வென்டிலேஷனும் நல்லா ஃபுல்லாகவும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பேட்டரி பஸ்ஸில் விண்டோஸ் எல்லாம் பெரிய விண்டோஸ் தான் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இந்த எலக்ட்ரிக் பேட்டரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவுமே டிஸ்அட்வான்டேஜ் கிடையாதுங்க. பட் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்து ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இதனால் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பெருசுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட் திரும்பும் போது தான் பார்த்து திரும்ப வேண்டியதாக இருக்குது. ஆன் ரோடில் ரன் ஆகும்போது பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாட்டி சார்ஜ் கூட 200 கிலோமீட்டர் வரையும் ரன் ஆகுங்க. ஸோ அதனால் பஸ் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா அவங்க சார்ஜிங் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ட்ரிப்பு முடியும். அதாவது இப்போ பாரிஸில் ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸு கிளாம்பாக்கத்தில் முடியுதுன்னா அப்போ பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்கணும். அண்ட் அகெயின் கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஸ்டார்ட் ஆகி பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நட் ரோட்லேயே திடீர்னு பஸ் நின்றுங்க சார்ஜ் இல்லைனா. ஸோ மற்ற பஸ் மாதிரி டீசல் எடுத்துகிட்டு வந்தோ பெட்ரோல் ஊற்றியோ இந்த பஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அகெயின் ரிகவரி வேன் எடுத்துகிட்டு வந்து டிப்போ கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிரைவர்ஸ்க்கு இது ஒரு சின்ன பயம் மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்து பஸ் ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டிஸ்அட்வான்டேஜ் கிடையாதுங்க. போக இதையும் எப்படியோ டிரைவர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி சமாளித்து இந்த பஸ்ஸஸ்க்கு எல்லாம் அடாப்ட் ஆகிப்பாங்க. இந்த பேட்டரி பஸ்ஸோடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கம்மியாகுங்க. பட் ஆப்ரேஷனல் காஸ்ட் ஆல்சோ கம்மியாகும். மற்ற அந்த டீசல் வேரியன்ட் பஸ் கம்பேர் பண்ணால் இதில் பொல்யூஷன் கம்மியாகும் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட் இந்த பஸ்ஸில் கம்மியாகுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேட்டரி பஸ்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க டீசல் வேரியண்ட்டோடைய பஸ்ஸோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு ஒன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது டீசல் ரன்னால பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க் ஒரு வாட்டி ஃபில் பண்ணிட்டா எவ்வளோ லாங் வேணால் ஓட்டலாங்க. சப்போஸ் டீசல் கம்மியாக இருந்தாலும் சரி நடுவில் பங்க்கில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி ஓட்டலாம். இந்த டீசல் வேரியன்ட் பஸ்ஸோடைய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 லிட்டருங்க. ஸோ 200 லிட்ரு. அண்ட் இந்த பஸ்ஸு 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3.5லேருந்து 4.5 ஆர் 5 வரைக்கும் மேக்ஸிமம் மைலேஜ் தரும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 கிலோமீட்டர்ஸ் வச்சாலும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த பஸ்ஸு எவ்வளோ லாங் போனாலும் சரிங்க. நான் நடுவில் பெட்ரோல் கம்மியாக மாதிரி இருந்தால் அதாவது டீசல் கம்மியாக மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஆனால் அதில் அப்படி பண்ண முடியாதுங்க பேட்டரி பஸ்ஸில். இது ஒரு அட்வான்டேஜுங்க இந்த பஸ்ஸை கம்பேர் பண்ணால். இந்த டீசல் வேரியன்ட் பஸ்லையும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. கம்ஃபர்ட் வைஸ் இதில் கொஞ்சம் அடி வாங்குதுங்க. எதனால கம்ஃபர்ட் வைஸ் அடி வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இன்ஜின் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் போகிறவங்களுக்கு அந்த ஹீட் இஷ்யூ ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா பஸ் ரன்னாக இன்ஜின் சூடாகும் போது இன்ஜின் பின்னாடி லாஸ்ட் மேலே இருக்க சீட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த பஸ்ஸில் வென்டிலேஷன் லாஸ்ட்டில் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இந்த பஸ்ஸில் ஃபீல் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் பஸ் ஆகட்டும் எலக்ட்ரிக் பஸ் ஆகட்டும் நீங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி ரன் பண்ணுறது பொறுத்து தாங்க இருக்குது. ஏன்னா பேட்டரி பஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் நல்லா தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி டீசல் வேரியன்ட் பஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் பஸ்ஸு செம்ம சூப்பராகவே இருக்குங்க. பேசஞ்சர்ஸ் தாங்க நம்ம சொல்லணும். ஏன்னா பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறதாங்க சிலவங்க உடச்சிட்டு போயிடுறாங்க யூஸ் பண்ணுறதுலாம். ஸோ அதெல்லாம் உடைக்காமல் நீங்கள் உங்கள் காசு போட்டு வாங்கின மாதிரி நினச்சிங்க. ஏன்னா உங்கள் டேக்ஸஸ் தான் பஸ்ஸு வாங்குறாங்க. ஸோ அதனால் பஸ்ஸஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பஸ்ஸும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிப்போலையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணால் கடைசி வரைக்கும் இந்த பஸ்ஸு கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக ரன் ஆகுங்க. அண்ட் இந்த பேட்டரி பஸ்ஸில் ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸும் தனியாக சீட்ஸ் அலகேட் பண்ணுங்க. டீசல் வேரியண்ட்லேயும் இந்த இஷ்யூ வந்ததுங்க ஸ்டார்டிங் இன்னாகல் பண்ணும் போது. அதுக்கப்புறம் போக அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கும் தனியாக ஒரு சீட் அலகேட் பண்ணி கொடுத்துறாங்க. பட் பேட்டரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி அலகேஷன் வரலங்க. ஸோ கண்டக்டர்ஸ் எவ்வளோ தூரம் தாங்க நிற்பாங்க, அவங்களும் மனுஷங்க தாங்க. ஏன்னா அவங்களும் பஸ்ஸு ஃபுல்லாக எண்டு நின்றுட்டே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கும் லெக் பெயின்லாம் வரும், ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்லாம் வருங்க. ஸோ அந்த ஒரு சீட்டை மட்டும் அலகேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக உட்காந்துட்டு பேசஞ்சர்ஸ் வரும்போது நின்று டிக்கெட் கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுதாங்க இந்த பேட்டரி பஸ்ஸில் இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டு. பக்காவாக நீங்கள் இந்த பஸ்ஸோடைய சிமிலாரிட்டிஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு எல்லாமே ஒன்றா பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குங்க. அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இதுக்கு மேலே சிமிலாரிட்டிஸ் அட்வான்டேஜஸ் சொல்ல போனால் நிறையா சொல்லலாங்க. நோண்டி சொல்கிற மாதிரி இருந்தால் அது சரி வராது. ஸோ காமனாக இருக்க சிமிலாரிட்டி சொல்லியிருப்பேன், அட்வான்டேஜஸ் என்ன சொல்லியிருப்பேன், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க அது சில பாயிண்ட்ஸ் என்னென்னு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை சூப்பராக என் பண்ணிக்கலாங்க. அது என்ன சில பல பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் தான் ஃபஸ்ட்டு வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஏசி பஸ் வராமல் நான் ஏசி பஸ்ஸை ஏன் சம்மர் டைமில் லான்ச் பண்ணாங்கன்னு. ஸோ அதோடைய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்போ இன்னும் ரெடி ஆகலைங்க. ஏன்னா மொத்தம் பேட்டரி பஸ்ஸுன்னு தனியாக 5 டிப்போ அலகேட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு ஏசி டிப்போங்க. இப்போதைக்கு வேசர்பாடி பஸ் ஸ்டாண்டு, வேசர்பாடி அம்பேத்கர் காலேஜ் கிட்ட இருக்க டிப்போ மட்டும் தான் ரெடி ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஏசி பஸ்ஸஸ் மட்டும் தாங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அங்கே டிப்போ இன்னாகல் பண்ணி பேசஞ்சர்ஸ்க்கு பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க.
மேபி இந்த மந்த் எண்ட், அதாவது ஜூலை மந்த் எண்டில் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பஸ்ஸஸும் லான்ச் ஆயிருங்க. ஸோ அதை தாண்டி எதனால இன்னொரு கேள்வி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பேட்ரி பஸ் தாங்க. ஸோ அதனால் ஏன் நீங்கள் டீலக்ஸ் கேட்டகிரி டிக்கெட் வாங்குறீங்க, எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி வாங்கலாம்ல. ஸோ ஏன் டீலக்ஸ் கேட்டகிரி வாங்க கேட்டிங்கன்னா இந்த பஸ்ஸோடைய மெயின்டெனன்ஸ் தாங்க. ஸோ ஏன்னா இந்த பஸ்ஸை பார்த்து மெயின்டைன் பண்ணுவாங்க. டீசல் வேரியன்ட் பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த பஸ்ஸும் மெயின்டைன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க மற்ற பஸ்ஸு கம்பேர் பண்ணால். ஸோ அதனால தான் இந்த பஸ்ஸு காமனாக டீசல் வேரியன்ட் டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பஸ்ஸும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறது கலர் வைஸில் பார்த்தா. ஸோ அது ஒரு ரீசன் சொல்லாங்க இந்த பஸ் ஏன் டீலக்ஸ் கேட்டகிரியில் ரன் ஆகுதுன்னு. அண்ட் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த பேட்ரி பஸ்ஸு எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் வரும்னு எதிர்பார்த்தாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் டீலக்ஸு ஆர்டினரி எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிடுது. இப்போ வெறும் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி அண்ட் டீலக்ஸ் தாங்க ரன் ஆகுது. எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. ஸோ அதனால் எல்லாம் எதிர்பார்த்துட்டோன்னா இந்த பஸ்ஸு எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் வந்திருக்கும்னு எதிர்பார்த்தாங்க, வந்தாங்க. பட் டீலக்ஸ் கேட்டகிரியில் ரன் ஆகுது. ஸோ மிஞ்சி போனால் அதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வரைக்கும் தாங்க டிஃப்ரென்ஸ் வரும். பட் மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை டீசல் வேரியன்ட் பஸ் ஆகட்டும், இந்த பேட்டரி பஸ் ஆகட்டும் டீலக்ஸ் கேட்டகரியில் ரன் பண்ணிருக்காங்க. ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸ்டார்டிங்லேருந்து பஸ்ஸோடைய சிமிலாரிட்டிஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் நிறையா பஸ்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருப்பேங்க. ஸோ காமனாக இருக்கிற விஷயத்த எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. நான் அதை வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோஸில் எனக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு கொடுத்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டாடா.